அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு தங்கராஜன். ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சுத்திரம், ஏஜேஎஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க 64 விதிகள். இந்த 64 விதிகள் திருமண பொருத்தத்தில் எப்படி பார்க்குறது, இந்த 64 விதிகள் ஏன் திருமண பொருத்தத்துக்கு மட்டும் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடலை தாண்டி உயிரோடும் ஆத்மாவோடும் ஆத்மார்த்தமான நட்பு, பிரியாத நட்பு அப்படின்னு சொல்லக்கூடிய உடலை கடந்து உயிர், உயிரை கடந்து ஆத்மா. இந்த 3 நிலைகள் தான் மனிதனுக்கு ஒரு சாஸ்வதமானது. ஆத்மா இருக்கும் இடத்திலே உயிர் இருக்கும், உயிர் இருக்கக்கூடிய உடலானது இயங்கிக் கொண்டிருக்கும். இதுதான் ஆத்மா ஜீவா சரீரானுடைய ஒரு தொடர்பு. இந்த தொடர்போடு இன்னொரு தொடர்பு என்னன்னா, ஒரு கிரகத்திற்கு இன்னொரு கிரகம் என்ன மாதிரியான உதவியை செய்து, அந்த கிரகம் இன்னொரு கிரகத்துக்கு எந்த மாதிரியான உதவி செய்து, ஒரு கிரகம் ஒரு கிரகத்துக்கு உதவியை செய்யும் போது அந்த கிரகம் அந்த உதவியை ஏற்றுக்கொள்கிறதா, மறுக்கிறதா, அல்லது உதவி செய்யக்கூடிய கிரகத்திற்கே தீங்கு செய்கிறதா, அது மாதிரியான விதிகள் தான் அப்பா ஜோதிட சூத்திரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஆத்மா ஜீவா சரீரான்னு சொல்கிறோம். அப்போ 64 விதிகளில் இந்த ஜாதகத்திற்கு எந்த மாதிரியான விதிகள் பயன்பாட்டில் இருக்குன்னு பார்த்தோம்னா, 16/9/1988 வெள்ளிக்கிழமை 9:20 விசாக நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர் அப்படின்னு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, லக்னம் விருச்சிக லக்னம், சந்திரன் விசாகம் 2ல் இருக்கார். அப்போ இவர் விசாக 2ல் இருந்தால் குருவினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர். ஜன்ம நட்சத்திர அதிபதி குருவாயிட்டார். அப்போ ஜன்ம நட்சத்திர அதிபதி 3க்குடையவன் 6க்குடையவன் லக்னத்திற்கு 8ல் மறைந்தார். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் 3க்குடையவன் 6க்குடையவன் மறைவிட ஸ்தானாதிபதி மீண்டும் மறைந்து விட்டால் நல்லதுன்னு தான் சொல்லுவாங்க. அதாவது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம். 3, 6, 8, 12க்குடையவர்கள் மீண்டும் மறைந்து விட்டால் தீய பலனை தரமாட்டார்கள் அப்படிங்கிற விதி. இந்த லக்னத்துக்கு 3, 6க்குடையவன் லக்னத்துக்கு 8ல் மறைந்தான். எனவே குரு தீய பலனை தரமாட்டார். சரி, இந்த குரு பகவான் திருமணம் செய்து வைப்பாரா அப்படிங்கிற கேள்வி ஏற்படுவது. ஜன்ம நட்சத்திராதிபதி 8ல் மறைந்தார். குருவுக்கு வீடு கொடுத்தவன் லக்னத்திற்கு 10ல் அமர்ந்தார். அப்போ இந்த ஜாதகம் 8ல் நின்று பலம் பெற்று 10ல் நின்ற கிரகம் அப்படிங்கும்போது இவருக்கு இவருடைய கிராமத்திலே, பிறந்த ஊரிலே, பிறந்த மாநிலத்திலே பெரிய யோகத்தை தராது. பிறந்த கிராமத்திலே யோகத்தை தராது, பிறந்த ஊரிலே யோகத்தை தராது, பிறந்த மாநிலத்தில் கூட யோகத்தை குறைவாக தான் செய்யும். எனவே பிறந்த கிராமத்தை விட்டு வேறு கிராமம் செல்லும் பொழுது யோகம் செயல்படத் தொடங்கும். வேறு ஊருக்கு போகும் பொழுது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நற்பலன்கள் கூடும். வேறு மாநிலத்திற்கு செல்லும் போது இன்னும் பலன்கள் அற்புதமாக நடக்கும். இன்னும் கடந்து நாட்டையும் கடந்து வெளிநாடுகளுக்கு சென்றால் இன்னும் அற்புதமான கூடுதலான பலன்களை தரும். ஜோதிடம் மறைவிடத்தில் நின்று ஒருவருக்கு நற்பலன் தந்தால் அவர் மறைவிடத்தில் சென்று அந்த பலனை அனுபவிப்பார் அல்லது அனுபவிக்க முடியும் என்று சொல்வதுதான் அப்பா ஜோதிட சூத்திரம். ஜோதிட விதிகளும் அதுதான். இது திருமண பொருத்தத்தை பற்றி பார்க்கும் பொழுது, லக்னத்திலே சந்திரன் 2ஆம் பாவ அதிபதியான செவ்வாய் 2ஆம் பாவத்திற்கு மறையாமல் லக்னத்திற்கு மறைந்து அங்கே நின்றார். இவருடைய குரு தசை 10 வருஷம், சனி தசை 19, 29 வருஷம், 30 வருஷமே முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். 30வது வருஷத்தில் இங்கே புதனானவர் வந்துட்டார். 30 வருஷம் வரைக்கும் கல்யாணம் நடக்கலை அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம்னா, சனி திசை நடந்தது. சனியோ லக்னத்துக்கு 3ல் இருக்கிறார்.
மூன்றாம் இடத்தில் நின்ற சனி பகவான் கேது சாரம் ஏறினார், நிழல் கிரகச்சாரம் ஏறினார். எனவே இங்கே ஜீவனே இல்லை அப்படின்னு சொல்றோம். 11ஆம் பாவத்துக்கு தொடர்பு கொடுத்தார், அதுவும் ஜீவன் இல்லாத தொடர்பாக மாறிவிட்டார். இப்போ லக்னத்துக்கு 2ஆம் பாவத்துக்கு தொடர்பை கொடுக்கல இந்த சனி பகவான். இப்போ சனியினுடைய திசையில் அப்படியே நம்ம எடுத்துட்டோம்னாக்கா சனிக்கு பிறகு புதன் வருவார். சனி திசை சனி புத்தி அப்படின்னா அதற்கு புதன் வருவார். புதன் 12ஆம் பாவத்தில் அமர்ந்து வக்ரம் பெற்ற செவ்வாய் சாரம் ஏறினார், அவரும் திருமணம் செய்து வைக்க மாட்டார். அதன் பிறகு கேது வந்தார், வயது போதாமையின் காரணமாக திருமணம் செய்து வைக்கலன்னு சொல்லலாம். அதற்கு அடுத்ததாக கேதுவுக்கு பதிலாக சுக்கிரன் வந்தார். சுக்கிரன் சனிச்சாரம் ஏறினார், 10ஆம் பாவத்தில் இருக்கிறார், அவர் சனிச்சாரத்திலே ஏறினார். சனி பகவான் மீண்டும் கேது சாரம் ஏறினார். 10ஆம் பாவம் 3ஆம் பாவம் 11ஆம் பாவ தொடர்பை தருகிறார். 8ஆம் பாவத்திலிருந்து குரு பகவான் என்ன பண்ணுறாரு, லக்னத்துக்கு தான் தொடர்பை கொடுக்குறார். அதனால் இங்கே சுக்கிரன் போச்சு. அடுத்தது சூரியன் சுயசாரம் பெற்று 11ஆம் பாவத்தோடைய ஸ்டக்காய் நின்று போயிட்டார். சூரியனுக்கு அடுத்ததாக வரக்கூடியது சந்திரன், லக்னத்திலே நின்றார். 8ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டார், அவர் லக்னத்தை தொடர்பு கொண்டார். 2 7ஆம் பாவ தொடர்புகள் அவரால் கொடுக்க முடியல. அடுத்தது செவ்வாய்ங்கிறவர் லக்னத்திற்கு 2 7 லக்னத்துக்கு 6இல் மறைந்தார். அப்போது இவர் இந்த செவ்வாயானவர் பார்த்தீங்கன்னாக்கா சனிச்சாரத்தில் ஏறினார். இவர் 2ஆம் பாவ 5ஆம் பாவத்தில் நின்று சனிச்சாரத்தில் ஏறினார். 3ஆம் பாவ தொடர்பை கொடுத்து 11ஆம் பாவ கொடுக்கிறார். களத்திர தோஷ ஜாதகம் 2ஆம் பாவ விதி மற்றும் 7ஆம் பாவ விதி 6இலோ 8இலோ 12இலோ மறைந்தால் களத்திர தோஷம் உண்டாகும் அப்படிங்கிற விதி இந்த ஜாதகத்தில் இருக்குது. இப்போ இவரே 30 வருஷத்தை கடந்து இப்போ புதன் திசை வந்துடுச்சு. புதனோ லக்னத்துக்கு 12இல் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று இருக்கிறார். 12ஆம் பாவத்திலே ஆட்சி பெற்று உச்சம் பெற்று மூலத்திரிகோணம் பெற்ற கிரகத்தின் திசை நடந்தால் மறைவிடத்திலே உச்ச பலன் இவருக்கு கிடைக்கிறது. வெளிநாட்டில் சென்று இவர் பணம் சம்பாதிப்பார். அந்த யோகம் அந்த ஜாதகத்தில் இருக்குது. கல்யாணம் பண்ணி வைப்பாரான்னு கேட்டால் 12ஆம் பாவாதிபதி வக்ரம் பெற்ற செவ்வாய் சாரம் ஏறினார். எனவே புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர் மனைவியாக வர முடியாது. புதன் திசை நடப்பவரும் மனைவியாக வர முடியாது. வந்தாலும் அந்த குடும்பம் நிலைக்காது. அப்போ 2ஆம் பாவ தொடர்பை தரக்கூடிய கிரகம் இதுவாக இருந்தும் 2 7 சாரத்திலே புதன் ஏறி நின்றும் அதை ஏற்க மறுத்து விட்டார், புறக்கணித்து விட்டார், அலட்சியப்படுத்தி விட்டார், புறக்கணித்து விட்டார். வருத்தத்தில் இருக்கக்கூடிய நிலை இப்போ புதன் அப்படிங்கிறவர். ஆனால் வக்ர கிரகத்தின் சாரம் ஏறி புதனை புறக்கணித்த செவ்வாய் வேலை வாய்ப்புகளையோ பொருளாதாரத்தையோ புறக்கணிக்கலாம். இது 12ஆம் பாவம், அது 6ஆம் பாவம், ரெண்டுமே பொருள் பாவம், அதனால் கெடலை. ஆனால் 7ஆம் பாவ அதிபதி தான் 6இல் மறைந்தார். எனவே களத்திர தோஷம், திருமண தாமதம் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னும் கொஞ்சம் கவனிக்காமட்டா களத்திர தோஷமாகவும் மாறிவிடும். திருமணம் செய்து பிரிவார்கள், அந்த விதி இதுக்குள்ளே இருக்குது. அப்போ ஒவ்வொரு கிரகமாக இதில் நாம் பார்த்தோம்னாக்கா யாரெல்லாம் வர முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த கிரகமும் இதுக்குள்ளே வர முடியாது. ராகு எடுத்துக்கிடுங்க. ராகு சுயசாரம் பெற்றுக்கொண்டார் 5ஆம் பாவத்திலே. 5ஆம் பாவத்திலே ராகு சுயசாரம் பெற்றுக்கொண்டால் குழந்தை பாக்கியம் உண்டாகாது, புத்திர தோஷம் என்று பெண் தர மாட்டார்கள். ராகுவுக்கு வீடு கொடுத்தா லக்னத்திற்கு 3ஆம் பாவத்தில் என்று கேது சாரம் ஏறினால் கேது வந்தாலும் கல்யாணம் நடக்காது, புதனாலையும் நடக்காது, சந்திரனாலையும் நடக்காது, சூரியனாலையும் நடக்காது, சுக்கரனாலையும் நடக்காது, குருநாள் நடக்காது. கேது பகவான் லக்னத்துக்கு 11 என்ற கேது பகவான் என்ன பண்ணுறாரு, சுக்கரன் சாரம் ஏறினார். சுக்கரன் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னாக்கா சனிச்சாரம் ஏறினார். அப்போ கேதுவுக்கு தான் ஜீவாவும் சரீராவும் இருக்கிறது. இந்த இருக்கக்கூடிய இந்த ஜாதகத்திலேயே ஜீவா சரீரா முழுமையாக இருக்கக்கூடிய கிரகம் கேது. அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர். அப்போ கேது நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்தால் அதிலே அவருக்கு 7 வருஷ திசை, அதிலே பாதி போயிடுச்சின்னு வச்சுக்கிட்டோம்னா 4 வருஷம் இருக்குது அப்படின்னா, சுக்கரனுடைய திசை நடந்தால் 20 வருஷம், 24 போனால் அப்போ சூரிய திசை நடக்கும். சூரிய திசையில் ஒரு 6 வருஷம் 30 வருஷம் முடிஞ்சால் 30 வருஷத்துக்கு மேலே சந்திர திசை நடக்கும். அப்படினால் இந்த கேது வந்தால் சுக்கரன் சாரம் ஏறி சுக்கரன் சனிச்சாரம் ஏறினார் என்ற நிலை இருக்கும் பொழுது, இந்த கேது சுக்கரனை தொடும் பொழுது லக்னத்திற்கு 2 7 செவ்வாய் சுக்கரனோடு சேர்ந்து இருப்பதால் இந்த கேது சுக்கரனை தொடும் பொழுது
2 7ஆம் பாவாதிபதியுடைய தொடர்பு கிடைக்கும். குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் 8ஆம் பாவத்தில் இருந்தாலும் இந்த சந்திரன் ஜென்ம நட்சத்திர அதிபதியை தொடுகிறார். இந்த ஜென்ம நட்சத்திர மீண்டும் லக்ன தொடர்பை தருகிறார். எனவே கேது நட்சத்திரத்தில் பிறந்தவர் வந்தால் இவருக்கு சிறந்த மனைவியாக இருப்பார், குடும்பம் அமையும், புத்திர பாக்கியமும் உண்டாகும் என்பதுதான் அப்பாஜோதிட சூத்திரம் கூறக்கூடிய ஜோதிடத்தில் புதுமை, ஜோதிடத்தில் புரட்சி, ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி, ஜோதிட சீர்திருத்த கருத்துக்கள்னு சொல்கிறோம். அஸ்தங்க கிரக சாரமோ, வக்கர கிரக சாரமோ, நீச்ச கிரக சாரமோ ஏறி பாவத் தொடர்பு கொடுக்காமல் திருமணம் செய்தால் நிச்சயமாக அந்த திருமணம் ரத்தாகிவிடும். அப்பாஜோதிட சூத்திரத்திலே சொல்லக்கூடிய 64 விதிகளில் ஒரு விதியானது எதிர்மறையாக செயல்பட்டாலும் அந்த திருமணம் ரத்தாகிவிடும். அதனால் ஒரு தோஷ ஜாதகத்திற்கு சரியான முறையிலே பலன் பார்த்து, பொருத்தம் பார்த்து, சரியான ஜாதகத்தை, நட்சத்திரத்தை நாம் சேர்த்தோமானால் தோஷமானது செயல்படாமல் சூரியனை கண்ட பனி விலகுவது போல் தோஷங்களும் சாபங்களும் விலகிவிடும். அதற்கான மூல காரணங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள அப்பாஜோதிட சூத்திரம் பயில வேண்டும். 944 28 94 699 அப்பாஜோதிட சூத்திரத்தினுடைய வாட்ஸ்அப் எண். உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் ஆன்லைன் வகுப்பு காலை 6 மணி முதல் 7 மணி வரை, இன்னொரு வகுப்பு மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இன்னொரு வகுப்பு 8 மணி முதல் 9 மணி வரை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமாக இணைந்து இந்த ஜோதிட பலன்களை தெரிந்து கொள்ளலாம். எப்படிப்பட்ட தோஷ ஜாதகங்களாக இருந்தாலும் கணவனாக யார் வருவார், மனைவியாக யார் வருவார், அல்லது கணவனாகவோ மனைவியாகவோ யார் வந்தால் அந்த இல்லறம் சிறக்கும், பிரிவு வராமல் முறிவு வராமல் கடைசி வரையில் சேர்ந்து வாழ்வதும், குழந்தை பாக்கியம் உண்டாவதும், அந்த குழந்தைக்கு தாங்களே முன்னின்று திருமணம் செய்வதுமாகிய அற்புதமான விதிகளை இறைவன் கொடுத்திருக்கிறார். நீங்களும் அதை கற்று பயனிடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.